ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மற்றவர்களுடைய மானம் உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டுள்ளது. நாம் என்ன செய்யறோம்? அண்மையில் ஒரு சம்பவத்தை பார்த்தோம். பேஸ்புக்ல என்ன செஞ்சு அந்த பிள்ளைகள் அயல் கிராமத்துல ஒரு பிள்ளைகள், அது மட்டும் இல்லை ஏராளம். இப்ப பேஸ்புக்கை திறந்தாலே அவன் அங்க ஓடின, இங்க ஓடின, அவன் அமையோட ஓடின, இவையோட ஓடின, இதான் சம்பவங்கள். ஆனா இதுல நம்மள கடற்பாடு என்ன? நம்ம என்ன செய்யறது? இத அந்த வீடியோ வந்தா கூட நம்ம அதை தேவையில்லை சொல்லி ஒதுக்குற அந்த பண்பு கூட நம்ம கிட்ட வரல. அந்த அளவு ஈமான் கூட நம்ம கிட்ட வரல. ஃபுல்லா பார்த்து போட்டு 2 தரம் பார்க்கிறேன். அதுக்கு பிறகு 4 பேர் கலைக்கிறேன். இப்படியா இருந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபித்தோழர் வருகிறார். நபித்தோழர் வாராரு. யா ரசூலுல்லாஹ், நான் விபச்சாரம் செஞ்சிட்டேன். ரசூல் அம்மா திரும்புறாங்க, இங்க திரும்புறாங்க. இல்ல, அவர் நிக்காரு. விபச்சாரம் செஞ்சிட்டாரு. அவருக்கு என்ன செய்யப்படுகிறது? இறுதியாக 2 சம்பவத்துக்கு தண்டனை வழங்கப்படுகிறது. தண்டனை வழங்கப்பட்ட இடத்துல ஒன்றை நாம் இந்த இடத்துல பார்க்கணும். ரசூலுல்லாஹ் கேட்டாங்களா? ஒரு விபச்சாரம் யார் ஒரு விபச்சாரம் இல்லை கேட்டாங்களா? இல்லையே. நீ எப்படி விபச்சாரம் செஞ்சாய்? எங்க செஞ்சாய்? இப்படி எல்லாம் கேட்டாங்களா? ஆராயல. அப்படி இருந்தும் ரசூலுல்லாஹ் அதை மறைக்கிறதுக்கு பார்த்தாங்க. இந்த அளவுக்கு என்று சொன்னால் அந்த நபித்தோழர் என்ன செய்யறாரு? விபச்சாரம் செஞ்சு கல் அறியப்படுகிறது. அந்த நபித்தோழர் மூவாரு ஓடினோட இறுதி கொலை செஞ்சு விடுறாங்க. அது பிற்பாடு கல்லறிஞ்ச நபித்தோழர் வந்து அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், அந்த நபித்தோழர் நினைங்க ஓடின. அந்த நபித்தோழர் ஓடின. மாகிஸ் ரலியல்லாஹு அவர்கள் ஓடினாங்க. கல்லறை தாங்கியலாம ஓடினாங்க. நான் உடனே யா ரசூலல்லாஹ் எரிஞ்சு கொலை செஞ்சுட்டேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஓடினாருந்தா விட்டுருக்கலாமே அவரை, ஓடினாருந்தா விட்டுருக்கலாமே அவரை. எப்படி இருந்தாங்க ரசூலுல்லாஹ் அவருடைய பாடும் விஷயத்துக்கு நம்ம சர்வ சாதாரணமாக இதெல்லாம் என்ன செய்யறோம்? ஷேர் பண்றது, கமெண்ட் பண்றது, ஒருவருடைய மானத்தில் கையெழுப்பதற்கு யாரு நமக்கு அந்த அதிகாரம் தந்தை யாரு? இந்த மார்க்கமே செல்லுது. ஒருவருடைய மானம் மற்றவர்களுக்கு அமானியம். சர்வ சாதாரணமாக செய்யணும். நாளைக்கு மன்னிப்பு போயிட்டு அல்லாஹ் மன்னிச்சுட்டு போயிடுவான். ரசூலுல்லாஹ் கொலை செய்ய வந்தவர் உமர் ரலியல்லாஹு அவர்கள் சுவனத்திலே இருக்கிற சுவனத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்டார்கள். அவ்வாறு மற்றவர்களுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சார்? மன்னிப்பளித்தார். ரசூலுல்லாஹை கொலை செய்ய வந்தவர், ரசூலுல்லாஹை உயிரின மதித்திருக்கக்கூடியவர்கள் மன்னிப்புக்கு அல்லாஹ் நாளைக்கு மன்னிச்சுட்டு போயிடுவார். ஆனா அவளை பேசினதுக்காக நாம் என்ன செய்யணும்? மறுமையில கை சேரப்படணும்.